தமிழக சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை சார்பில் 108 அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த அம்மா நல்வாழ்வு வானொலி சேவை தொடங்கப்படும் என்று கூறினார். இந்த அறிவிப்புகள் குறித்து அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இன்று 108 அறிவிப்புகளை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்திருக்கிறார். தற்பொழுது அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்டறியலாம். சார் வணக்கம். குறிப்பாக இன்று 2 கொள்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ட்ராமா கேர் பாலிசி, அதாவது விபத்து கால கொள்கை முடிவு, அதே போன்று மாநில புற்றுநோய் கொள்கை முடிவு. இந்த 2 கொள்கை முடிவு இது தொடர்பான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை தர முடியுமா சார்? நம்ம ஏற்கனவே இப்போ நான் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன். இந்த தாய் திட்டம் அப்படின்ட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தாய் திட்டம், தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ்ஸ், அதான் இந்த தாய் திட்டம். அதில் ஒரு அங்கமாக தான் இந்த ஆக்சிடென்ட் ட்ராமா பாலிசியை நம்ம அறிவிச்சிருக்கோம். அதாவது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுவாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில், மாநில நெடுஞ்சாலையில் விபத்துகள் அதிகமாக இருக்கிறனால எந்த ஒரு இடத்துல விபத்து ஏற்பட்டாலும் அந்த கோல்டன் அவர்ஸில் அவங்கள பிக்கப் பண்ணி நியர்பை இருக்கக்கூடிய சென்டருக்கு நம்ம வந்தால் அந்த சென்டரு ஒரு லெவல் 2 கேர், அதுக்கப்புறம் திருப்பி லெவல் 1 கேர், அது அங்கிருந்து திருப்பி ரெஃபர். இந்த 2 இடங்கள்லையும் ஒரு யூனிவர்சலா தமிழ்நாடு முழுக்க, அதாவது சென்னையிலிருந்து ராமநாதபுரம் இங்கிட்ட நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு யூனிவர்சல் புரோட்டோகால், நம்ம ஒரே மாதிரியான குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதா இதனுடைய நோக்கம். அது ஒன்று. இன்னொன்று, மருத்துவமனையில் தாமதம் இல்லாமல் ஜீரோ டிலே என்ற வகையில். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ அவர் நேராக ஓபி செட்டை வாங்கி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்ற நிலை இல்லை. வி பிக்கப் த பேஷண்ட், வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட், தட் இஸ் அ குவாலிட்டி புரோட்டோகால் வில் ஃபாலோ. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு உயர்தர விபத்து காய சிகிச்சை மையங்களை உருவாக்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த விபத்து கொள்கைகள் இருக்கும். இது 100% உயிர் காக்கக்கூடிய திட்டமாக இருக்கும். இந்த புற்றுநோய் கொள்கை முடிவு எதற்காக அமல்படுத்தப்பட்டிருக்கு? குறிப்பா நீங்க புற்றுநோய் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்திருக்கீங்க. கோரிக்கைகளும் அதிக அளவுல இருக்கு. சோ இதற்கு என்ன காரணம் இந்த கொள்கை முடிவு எடுப்பது? பொதுவாக இன்னைக்கு பேசின நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாட்டில் புற்றுநோய் நிறைய இன்சிடென்ட்ஸ், பொதுவாக தமிழ்நாட்டில் இல்ல உலக அளவுல இந்த இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு கருத்து சொன்னாங்க. அது உண்மைதான். பொதுவாக இயர்லி டிடெக்ஷன் இஸ் கியூரபிள். ஒரு புற்றுநோயை நம்ம ஆரம்ப நிலையில் கண்டறிகின்ற பொழுது 100% குணப்படுத்த முடியும். அந்த வகையில் புற்றுநோய் கொள்கை அது மண்டல அளவில் புற்றுநோய் என்றால் சென்னையில் டெர்ஷரி கேர்ல தான் பார்க்கணுன்ற நிலையை தவிர்த்து, உதாரணத்துக்கு ரீஜனல் கேன்சர் சென்டர் நம்முடைய கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை, அப்படி அந்த இடங்கள்ல, அதாவது டயர் 2, we are extending the facility to the tier 2 cities, 2ஆம் நிலை நகரங்கள் எல்லாமே இந்த புற்றுநோய்க்குரிய சிகிச்சையை நம்ம வலுப்படுத்துறது. நம்பர் 1 அது தெரபியூட்டிக் ஆங்கிள், அதாவது லீனியர் ஆக்சிலேட்டர்னு சொல்றோம். அது கிட்டத்தட்ட அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே சேர்ந்து 20 கோடி ரூபாய் ஆகும். அதை 6 எக்யூப்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நிறுவ போறோம். அந்த திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக தான் இந்த கேன்சர் பாலிசி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். எந்த விதமான கட்டணமின்றி அரசு மருத்துவமனையில் உயர்தர புற்றுநோய் சிகிச்சையை இனி தமிழகத்தில் பெற முடியும். அந்த நிலையை உருவாக்குகின்றோம்.